ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பார்பிஸ் கிச்சன். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி மாவுக்கு என்ன அளவு கரெக்டாக போட்டால் மாவு இட்லி சூப்பராக ஸ்பாஞ்சாக மல்லிகைப்பூ மாதிரி கிடைக்கும்ன்றதான். அதில் நம்ம இட்லிக்கு தோசைக்கு தனித்தனியெலாம் அரைக்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே மெஷர்மெண்ட், அதாவது அரிசி மாவு போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதாங்க உழக்கு. இதில் வந்து 4 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி போடலாம். உங்ககிட்ட ரேஷன் அரிசி இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம். இது வந்து இட்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 உழக்கு போட போகிறேன். ஸோ நானே வீடியோ எடுக்கிறனால தான் அந்த மாதிரி லெஃப்ட்டில் பிடிச்சி போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நல்லாவே இருக்குது. ஸோ இதில் வந்து கல் எதுவும் இல்லை. இருந்ததுன்னா பாத்திரம் க்ளீன் பண்ணி அதை ஒரு அழகு போட்டுக்கோங்க. இன்னொன்று ரேஷன் பச்சரிசி, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அந்த எதுவும் கருப்பாக எதுவும் இல்லை, அதனால் நான் வந்து அதையும் அப்படியே புடச்சிட்டு அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இட்லி அரிசியும் இந்த ரேஷன் அரிசியும் வந்து